மங்களகாரகன் முழு சுபத்துவம் பொருந்திய நவ கிரகங்களில் குருவுக்கெல்லாம் குருன்னு பெயர் எடுத்த குரு பகவானை ராசி அதிபதியை கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாக தனுசு ராசிக்காரங்கன்னா யாருங்க? எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியவங்க. இவங்களே குருவாக தான் இருப்பாங்க. தான் கடின உழைப்பால் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கக்கூடியவங்க. தனக்குன்னு எந்த ஒரு ரகசியத்தையும் எப்போவுமே வச்சுக்க மாட்டாங்க. மற்றவங்கள வாழ வைக்கிறது தான் இவங்களுக்கு பெரிய சந்தோஷமே. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் யார் என்ன வேணால் இருக்கட்டுங்க, இவங்க இருக்கப்பட்ட வீட்டில் பிறந்தாலும் சரி இல்லாத வீட்டில் பிறந்தாலும் சரி தன் திறமையால் முன்னேறக்கூடியவங்க. ஒருவேளை பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா கூட அந்த சொத்து பத்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு நான் என்ன சம்பாதிச்சு எனக்குன்னு என்ன பாதை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பாதையை வகுத்து அதில் பயணம் பண்ணக்கூடியவங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதையும் பார்த்து வெந்து போக மாட்டாங்க. பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும் தனுசு ராசி என்றைக்குமே உறுதியாக இருப்பாங்க. தன்னோட இலக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. மலை அளவுக்கு உயரமான இலக்காக இருக்கும். அதை சர்வ சாதாரணமாக மற்றவங்களால அடையவே முடியாதுங்க. ஆனால் அதை அடைஞ்சு காட்டுறது தான் ஒரே வழிங்கிறதுல இந்த தனுசு ராசி உறுதியாக இருக்குங்க. இப்படி பேசும்போது பெருமை சேர்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக தாங்க இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, எந்தெந்த கிரகங்களில் மாற்றமாகறாங்க, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்களுக்கு மாற்றமாகறாங்கன்னு தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, சாதகம் இல்லாத இந்த விஷயங்கள் நடக்க போகுதா, இல்லை சாதகம் இல்லாமல் எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும், இதோடு நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன, அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்கிறது, நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க இப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய பதிவாக தாங்க இந்த பதிவு இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய அதிபதியை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பகவானினுடைய பரிபூரண அருள் தனுசு ராசி அனைவருக்குமே கிடைக்கட்டுங்க. சரிங்க, இப்போ சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய நாட்கள் தாங்க இந்த நாட்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறி வச்சா எதுனாலும் விழும். ஒன்று நினச்சிட்டிங்க அப்படின்னா அது நடக்குங்க. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. உலகிற்கெல்லாம் வெளிச்சம் தரக்கூடிய கண்கண்ட தெய்வமான சூரிய பகவான் இனி தனுசு ராசியை தொட்டது எல்லாமே ஜெயந்தாங்க. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம், பூரடம் நட்சத்திரம், உத்திராட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கியது தனுசு ராசி இல்லையா? தனுசு ராசியோட அதிபதி குருங்க. குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. உங்கள் ராசியை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை உண்டாக்குது. 3ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்தாலே பாதிப்பு. 2 பேரும் கூட்டணியில் 3ஆம் இடத்துல உக்காந்துட்டு கொஞ்சம் பயத்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. வருட கிரகங்கள் அனைத்துமே தனுசு ராசிக்கு நல்ல நிலையில் தான் இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் நல்ல கிரகங்கள், அதாவது நல்ல மாற்றத்தை மட்டும்தாங்க ஏற்படுத்துகிறாங்க. எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் கண்டிப்பாக நடக்காதுங்க. சுப கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதிக அளவிலான முயற்சிகள் உங்களை செய்ய வைக்கும். அதன் மூலம் நீங்கள் அதிக அளவிலான வெற்றிகளை பெறுவீங்க. எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி. உங்கள் ராசியை குருவே பார்க்குறாரு. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்குங்க. நீங்கள் மனசை திடப்படுத்திக்கோங்க. எடுத்த விஷயங்களில் எல்லா
எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்குங்க. திருமண பாக்கியம் உண்டாகும். ரொம்ப நாளாக வரன் பார்த்து வரன் அமையல. ஆண்கள் பெண்கள் மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்ருக்கோம். முதல் வாழ்க்கை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தினால சரியில்லை, இரண்டாவது திருமணமாவது நடக்குமா, இப்படி திருமணம் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த பாக்கியம் வந்து கைகூடி வருங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. 6ஆம் இடத்துக்கு உரியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய யோகம் இருக்குங்க. குழந்தைகள் மூலம் ஏற்றம் உண்டாகும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதோட 9ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கிறது நன்மையை ஏற்படுத்துதுங்க. குழந்தைகள் மூலமாக பெருமை உண்டாகுது. இந்த இடம் வந்து அவரோட மேற்படிப்பு நல்லபடியாக அமையும். நீங்களே மேற்படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் அமையுங்க. அதே போல் சமசப்தம ஸ்தானத்தில் 9ஆம் அதிபதி இருக்கிறது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாலேயும் ஏற்றம் உண்டாகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் தொட்டது எல்லாமே லாபம் கிடைக்கும். சூரியன் வந்து சமசப்தத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறது நல்லது. அதோட ஆட்சி பெற்ற புதன் 7ஆம் வீட்டில் இருக்காரு. இந்த 3 கிரகங்களுமே இணைஞ்சு அபரிவிதமான ஏற்றத்தை தனுசு ராசிக்கு கொடுக்குறாங்க. கூட்டு தொழிலையுமே நல்ல ஏற்றம் நல்ல வெற்றி வந்து உண்டாகுங்க. இதோட லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஆண்கள் பெண்களாலேயும் பெண்கள் ஆண்களாலேயும் ஏற்ற முடியும்னு சொன்னேன் இல்லையா, அந்த நேரத்தில் அவர்களால் சின்ன தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க. யார்கிட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் கவனமாக தள்ளி வச்சு பழக்க வழக்கங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க. இல்லைனா நீங்கள் நட்சத்திரத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அதிர்ஷ்டம்னு பார்த்தோன்னா இந்த பந்தயம் லாட்ரி மூலமாக திடீர் பணவரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. புதிய கடன் அமையிறது, உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படுது. இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் உருவாகும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் எதை செய்கிறதா இருந்தாலும் எச்சரிக்கையாக செய்யணுங்க. ஒன்றுக்கு பல முறை யோசிக்கணும். பின்னாடி என்ன நடக்குங்கிற ரிசல்ட் எப்படி வருங்கிறத உங்களுக்கு ஒரு அனுபவ அறிவோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி வந்து நிச்சயமாக கிடைக்குங்க. இதோடு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான். அதுவும் இதெல்லாம் வந்து நடக்குமான்னு ஏங்கின விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக நடக்குங்க. அந்த பாக்கியங்கள் அதிக அளவில் கிடைக்கும். முயற்சிகள் எல்லாமே கைகூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான சீட்டு கிடைக்குங்க. கடல் சார்ந்த தொழில்கள் கிடைக்கும். தங்க வியாபாரம் கல்வி நிறுவனங்களில் ஏற்றமான காலகட்டங்க. இதோட தனுசு ராசிக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்துங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடம் பெயரலாம். மற்றபடி வருமானத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிதிநிலை எல்லாம் மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக முன்னேறி போவீங்க. தலை குனிஞ்ச இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கடவுள் உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நினச்சிருக்க நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்புங்க. இதோட ஒட்டு மொத்தமாக எல்லா விதங்கள்லேயும் நன்மையை கொடுக்கும். எதை வேணால் செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் இருக்குங்க. எதுலேயுமே வெற்றி பெறுவீங்க. சந்தோஷம் உண்டாகும். பணவரத்து அதிகமாகுங்க. நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்க கீழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான கையிருப்பு இருக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோக பணிகளில் கவனம் செலுத்துவீங்க. முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்பீங்க. மேலதிகாரிகளால் நன்மைகள் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் இருக்குது. உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும். இதுவே உங்கள் பிள்ளைகள் கூட மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்க போறீங்க. அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த இறுக்க நிலை மாறுதுங்க.
இத்தனை நாளாக மூஞ்சி திருப்பிட்டு பேசாமல் போன குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் ஒத்துமையாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இதோட பெண்களுக்கு இத்தனை நாளாக பயம், பதட்டம் இப்படி இருந்த நீங்கள் துணிச்சலாக எடுத்த காரியங்களை செஞ்சு முடிக்க போகிறீங்க. எதிர்பொருள் விலகுதுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுது. கடன் தொல்லை இருக்கவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகுதுங்க. சிறப்பாக வேலை பார்த்து பாராட்டுகளை பெற போகிறீங்க. ஆடை உபகரணங்கள் சேருங்க. அடுத்ததாக அரசியல் துறையில் இருக்கவங்களுடைய பயணங்கள் மகிழ்ச்சியும் ஆதாயங்களும் கிடைக்குங்க. நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த நீதிமன்றத்தில் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சால்வ் ஆக போகுது. பிரகஸ்திபதினு சொல்லக்கூடிய தேவர்களோட குருவாக கருதக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட, அதாவது எல்லா தேவர்களுக்கும் குரு அப்படின்னா அது இவர் தாங்க. ஞானம், வேதம், கல்வி, ஆசீர்வாதம், ஆன்மீகம், செல்வம் எல்லாத்தையுமே வழங்கக்கூடியவர். இவரை இதுவரைக்கும் அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு நிலைமை இப்போ என்னவோ ரொம்ப படு மோசமாக தாங்க போய்கிட்டு இருக்கு. ஒரு 8 வச்சா 10 பின்னாடி போய் நிற்கிற மாதிரி இருக்கும். என்னமோ தெரியல, எங்கே போனாலும் எதுவுமே சரிப்பட்டு வரல, எங்கே போனாலும் நிம்மதியே இல்லை. குடும்பத்தில் எது எடுத்தாலும் சண்டை சச்சரவு, கணவன் மனைவி உறவுமே சிறப்பாக இல்லை, பிள்ளைகளாலுமே தொல்லை, பெற்றோர்களால் ஆரோக்கிய குறைபாடு, தேவையில்லாத வீண் செலவு, விரய செலவு, நட்பு வட்டம் சரியில்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தனுசு ராசி என்ன பண்ணணும்? இலக்கு கரெக்டாக இருக்குது, நம்ம நல்லவங்களாக இருக்கோம், நம்மளுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்குது, ஆனால் எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது அப்படி யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா நம்ம குழி வச்சா இரவிழணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க. நினச்சதை நம்ம அடைஞ்சிருவோம். அதாவது சோறு தண்ணி இல்லாமல் உழைச்சி தன்னோட தேவைகளுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணக்கூடியவங்க இவங்களாக இருந்தாங்க. பல பேருக்கு வழிகாட்டக்கூடியவங்களும் இவங்களே தான். இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு நியாயம், தர்மம், நமக்குன்னு ஒரு இலக்கு, அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம், இந்த மாதிரி தனக்கான ஒரு கொள்கையை வடிவமைச்சிட்டு அதன்படி வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய உங்களுக்கு இப்போது புரியாத புதிராக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கு 2 நபர்கள் பொறுப்பேற்கிறாங்க. அம்மா, உன் வாழ்க்கையை நல்ல வகையில் நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு புரியாத நிறைய விஷயங்களை புரிய வைக்க போகுதுங்க. அதாவது ஆத்மாக்காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களின்கும் சக்தியை தரக்கூடியவர், ஆத்ம, அரசியல், அதிகாரம், பேரு, புகழ் எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக சூரிய பகவானும் அவருடைய மகனான சனி பகவானும், அதாவது கர்மா, நியாயம், சோதனை, கடின உழைப்பு இதற்கெல்லாமே கடவுளாக இருக்கக்கூடிய சனி பகவானும் இங்கே 2 பேரோட கூட்டணி. இதனால் உருவாகி இருக்கக்கூடிய நவபஞ்சம ராஜயோகத்தினால தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த யோகம் அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயெல்லாம் கிடையாதுங்க. 30 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 3 சகாப்தங்கள் இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது ஒரு அரிய நிகழ்வாக தான் ஜோதிடத்தில் பார்ப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட அரிய நிகழ்வான இந்த யோகம் அப்படிங்கிறது நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? ஒரே வார்த்தையில் சொல்கிறேங்க, அதிர்ஷ்டகரமான வளர்ச்சியை கொடுக்குங்க. வாழ்க்கையில் நீண்ட நாள் நீங்கள் காத்திருந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். அதிகார பதவி, சூரிய பகவானினோட கருணையினால் அரசியல், அரசு வேலை, நிர்வாகத்துறைகள் உயர்வு கிடைக்குங்க. பொருளாதார வளர்ச்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் உழைப்புக்கு தக்க பலன்களை கொடுப்பார். குருவினுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து நிதி வளம் பெருகும். அதே போல் ஆன்மீகம், தன்னம்பிக்கை, ஆன்மீக அறிவு அதிகமாகும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது முழுவதுமாக சுகமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேங்க. சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் வரும். இருந்தாலுமே அது எதுவுமே நிலைய இருக்காது, எல்லாமே சரியாயிரும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க. குடும்பத்தில் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவு இருக்காது. அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள், சனி பகவான் மற்றும் சூரிய பகவானினுடைய சந்திப்பு அப்படிங்கிறது புதிய மற்றும் வணிக மற்றும் வெளிநாட்டு லாபங்களை கொண்டு சேர்க்கும்.
இப்போது நவபஞ்ச ராஜயோகம் தரக்கூடிய குறிப்பிட்ட பலன்களை சொல்கிற கேட்டுக்கோங்க. கல்வியில், உயர்கல்வியில், ஆராய்ச்சி துறைகளில் இருக்கவங்களுக்கு எல்லாமே பிரகாசமான வாழ்க்கை. இதுவே கலை, இசை, ஆன்மீகம், ஜோதிடம் இந்த மாதிரி யோகத்தில் வல்லமை பெற்றவர்களாக மாற போகிறீங்க. தொழில் பண்ணுறீங்களா, நல்ல வளர்ச்சி இருக்கும். நிதி ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய சுயநிலைத்தன்மையை மற்றவங்களுக்கு நிரூபிக்க போகிறீங்க. வாழ்க்கை முழுவதுமே நியாயம் தர்மத்தை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு நிலையான பேரு புகழ் எல்லாமே கிடைக்க போகுது. இதை யோகத்தினுடைய பலன்களை விட சிறந்த நவபஞ்ச யோகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நவபஞ்சம், நவம் அப்படின்னா 9, இடம் பஞ்சம் அப்படின்னாக்கா 5ஆம் இடம் உரிய ராசி ஜாதகத்தில் பஞ்சமஸ்தானமும் நவஸ்தானமும் ஒரே கிரகத்தில் வலுப்பெறதுனால இந்த ராஜயோகம் உருவாகி இருக்கு. 5ஆம் இடம் அப்படின்னாவே புத்திசாலித்தனம், சந்ததி, படிப்பு, ஆட்சி இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம். அதே 9ஆம் இடம் அப்படிங்கிறது தர்மம், குரு, அதிர்ஷ்டம், ஆன்மீகம் இந்த 2 வீடுகளுமே தர்மஸ்தானங்கள் அப்படின்னு நாங்கள் ஜோதிட ரீதியாக சொல்லுவோம். ஸோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இரு இடங்கள்லையும் பார்க்கறதுனால இந்த ஜாதகக்காரர்களுக்கு, அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், புகழ், ஆன்மீக வளர்ச்சி, அரசாணை போல வாழ்வு கிடைக்குங்க. 30 வருஷத்துக்கு அப்புறமா உருவாகக்கூடிய இந்த யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர்னு சொல்லுவாங்க. செம பீஸ்பா, இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, பல வருஷம் கழித்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் 30 வருஷம் கழித்து உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே பார்த்திங்க அப்படின்னா நல்ல வளமாக மாற்ற போகுது. அதிகாரத்தின் சொந்தக்காரனான சூரிய பகவான் புகழ், தந்தை, கண்ணியம், அரசு, பேரு, புகழ், ஆட்சி இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரர். இவர் ஒருத்தரோட ஜாதகத்தில் வலிமையாக இருந்துட்டாலே அந்த நபர் ராஜயோக வாழ்க்கையை பெறுவார். அப்போ அவர் கூட பார்த்திங்கன்னா குரு பகவான் சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் அப்படின்னா தர்மஸ்தானத்தோடு சேரக்கூடிய அதிகாரப்பூர்வ உயர்வு, ஒரு தலைமை குணம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம சோதனை, பொறுமை, நீதி இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை கொடுக்கக்கூடியவராக நிற்கிறார். உங்களை சோதனைகளை கொடுப்பாரே தவிர உங்களை வேதனைக்கு உள்ளாக்க மாட்டார். இப்போ சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் முழுசும் உங்களை பாதுகாப்பு கொடுக்குறாரு, வெளிச்சத்தை கொடுக்குறாரு, அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. சனி பகவான் என்ன பண்ணாரு, ஏப்பா ஏதாவது அப்படிங்கிறவர் சூரியனா அப்பா கிட்டே கேட்பாரு, சனி பகவான் என்னப்பா இந்த பையன் அவனுக்கு அப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நடக்க போகுது. நல்லா உழைச்சிக்கிட்டே ராஜயோகத்தை பெற போகிறீங்க. இதோட குருவை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா ஞானம், செல்வம், வேதம், தர்மம், ஆன்மீகம், குரு தத்துவம், ஜோதிடத்தில் குரு தாங்க எல்லா ராசிகளுக்கும் உண்மையான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இவர் சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து வந்தால் எத்தனை பேர் என்னப்பா நான் இருக்கேன் என் ராசிக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லதையும் மேம்படுத்தி அவங்க கொடுக்கக்கூடிய சோதனைகளையும் உங்களை தாக்காமல் பாதுகாத்து நிற்கிறாரு. ஓகேங்களா. குரு பஞ்சம நவம் இரண்டையும் ஆட்சி செய்கிறாரு. இதனால் நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் சக்தியை கொடுக்குது. வாழ்நாள் முழுசுமே பாதுகாப்பு, அறிவில் வளர்ச்சி, செல்வாக்கில் உயர்வு, பொருளாதார ரீதியாக நல்ல வளம் தர போகிறாருங்க. இப்போ இந்த 3 நபரோட சேர்க்கை அப்படிங்கிறது சூரியன் ப்ளஸ் குருவை எடுத்துட்டோன்னா அறிவும் ஆட்சியும், அரசன் போல வாழக்கூடிய சுபயோகம், புகழ், பெயர், நல்ல அதிகாரம் கிடைக்கும். இதில் சனி பகவான் ப்ளஸ் குரு பகவானை எடுத்துக்கிட்டால் கடின உழைப்பும் அறிவும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய முன்னேற்றம். சனி குருவோடு சேர்றப்ப நீதி, உணர்வு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே நீதியோடையும் நேர்மையோடையும் இருப்பீங்க. இப்போ சனி ப்ளஸ் குரு ப்ளஸ் சூரியன் இந்த 3 பேருடைய அமர்வு அப்படிங்கிறது சூரியன் அரசர், சனி பகவான் நீதிக்கு குரு, குருவிற்கெல்லாம் குரு. எப்படிப்பட்ட யோகம்னு பார்த்துக்கோங்க. இந்த 3 பேரும் சேர்றதுனால அறிவும் ஆட்சியும் உழைப்பும் சமநிலையில் இருக்க போகுதுங்க. உங்களுக்கு ராஜயோகம். வாழ்க்கையில் சில சோதனைகள் இருந்தாலுமே அந்த சோதனைகள் எல்லாம் உங்களை மேம்படுத்தி கொள்ள உயர்ந்த நிலை
நிலைக்கு கொண்டு போகிறது உறுதிங்க. எல்லாமே தெளிவுபடுத்துறது கேட்டுக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களே, உயர்ந்த கல்வி அடைவீங்க, வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும், ஆன்மீகத்தில் அறிவு பெறுவீங்க, பதவி உயர்வுகள் கிடைக்கும், தொழில் செய்கிறீங்களா வளர்ச்சி கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பேரு புகழ் மற்றவங்கள வழிநடத்தக்கூடிய திறன் எல்லாமே மேம்பட போகுது. சுருக்கமாக சிறப்பாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. மற்றவங்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமாக வாழ போகிறீங்க, வலுவாக இருக்க போகிறீங்க. சனியை பொறுத்த வரைக்கும் யமனுடைய சகோதரன் குரு, தேவகுரு, சூரிய பகவான், அரசர், இவங்களால வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ இந்த சிறப்பான பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க ரொம்ப முக்கியம் இல்லையா? பரிகாரம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகளில் நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எண்ணெயால் தீபம் ஏற்றி விளக்கேற்றணுங்க. கருப்பு துணி, உளுந்து, இரும்பு இது எல்லாமே இல்லாத ஏழை எளிய, அதாவது வறியவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு தானம் கொடுக்கறது உங்களுக்கு சனி பகவான் கிட்ட கருணை பார்வையை வாங்கி கொடுக்குங்க. இதே மாதிரி சனி பகவானினோட இடத்துலேருந்து நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு ஏற்ற அமோகமான வாழ்க்கையை நடத்தி கொடுப்பாருங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்பவே அமோகமாக வாழ போகிறீங்க.